வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பருப்பு உருண்டை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்பு உருண்டை மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு 100லேருந்து 150 கிராம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பட்டை மிளகாய் இதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும் அதுவும். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2. இது நல்லா 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது முழுக்க முழுக்க துவரம்பருப்பில் பண்ணியிருப்போம். புளி சேர்த்து பண்ணுறது, அந்த உருண்டையில் முருங்கைக்கீரையும் சேர்த்து பண்ணியிருப்பேன். ஆனால் இது கடலைப்பருப்பில் நம்ம பண்ணுறது புளி சேர்க்காமல் பண்ணக்கூடியது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியை நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புலையும் சேர்ப்போம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இதில் தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புல நம்ம மசாலா கொஞ்சம் வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டுப்பல், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இது நல்லா வெந்துடும். மிளகு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சதும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ இதில் 1 கப் அளவு வெங்காயம், இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன சைஸில் 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சஜஸ்டட் ஐட்டம்ஸில் இல்லாட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் கூட வதக்கி அரைச்சி வச்சிடணும் இல்லையா, இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.